ஆறு கொழுந்து மங்கை. அத்தியாயம் 11. ராஜநாகம். இளவரசன் சித்திரமாயன் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். அருகில் அவனுடைய அந்தரங்க மெய்காப்பாளனான வானராயன் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய முகத்திலும் கவலை குடிகொண்டிருந்தது. தரணி கொண்டாருடைய மாளிகைக்குள் போகக்கூடவா உன்னால் முடியவில்லை? சித்திரமாயன் கோபத்தில் இறைந்தான். அவருடைய மாளிகையில் இப்போது பாதுகாப்பு அதிகமாகிவிட்டது. மாளிகை தோட்டத்துக்குள்ளிருக்கும் சிறையில்தான் அவனை வைத்திருக்கிறார்கள். அரங்கூர் அவையத்துக்கு அவனை அனுப்புவதாக இருந்தாரே, ஏன் அனுப்பவில்லையாமாம்? முதன் மந்திரி என்ன தந்திரம் பண்ணுகிறார் என்று தெரியவில்லை இளவரசே. அவனிடமிருந்து இதற்குள் மந்திரி உண்மையை கறந்திருப்பாரே. அவன் ஒருவன்தான் சாட்சி. உனக்கு அது புரிகிறதல்லவா? சித்திரமாயன் கேள்வியில் துணித்த கோபம் வானராயனை நடுங்க வைத்தது. ஆம், ஆனால் முதன் மந்திரியிடம் அல்லவா அகப்பட்டு கொண்டான் என்றான் வானராயன் கவலையுடன். எல்லாம் உன்னுடைய முட்டாள்தனத்தினால் விளைந்ததுதான். அந்த பெண்ணின் உடலை அந்த மடையனிடம் ஒப்படைத்ததுதான் தவறு. அவன் பிடிபட்ட போது குருவாளை எரிந்து அவனையும் கொன்றுவிட்டு நீ தப்பி வந்திருக்கலாம். நீயும் ஒரு கோழை மாதிரி அவன் பிடிபட்டதும் ஓடி வந்திருக்கிறாய். எரிந்து விழுந்தான் சித்திரமாயன். வானராயன் தலையை குனிந்தபடி நின்றான். இலங்கை தீவிலிருந்து வந்திருக்கும் வீரனை கூட்டி வர சொன்னேனே, கேட்டான் சித்திரமாயன். அவன் வருகிற நேரம்தான் இளவரசே. அதோ அவனை அழைத்து வர சென்றவனே வந்துவிட்டான். அப்பொழுது உள்ளே வந்த ஒரு வீரன் இலங்கை வீரனை அழைத்து வந்திருப்பதாக கூறினான். இலங்கை வீரனை உள்ளே அழைத்து வருமாறு உத்தரவிட்டான் சித்திரமாயன். பிறகு வானராயனிடம், அவனோடு பேசும்போது நீ வெளியே இரு. நீயும் உடனிருந்தால் அவன் மனம் விட்டு பேச கூசுவான். நான் கூப்பிட்ட பிறகு நீ உள்ளே வா என்றான். வானராயன் விரைந்து வெளியேறி வாசலில் நின்று கொண்டான். சற்று நேரத்தில் இலங்கை வீரனை அழைத்து கொண்டு வந்த காவல் வீரன் அவனை இளவரசனிடம் விட்டுவிட்டு வெளியேறினான். அந்த இலங்கை வீரன் உதயச்சந்திரனுடன் கப்பலில் வந்தானே, கொடுக்கும் இசைக்காரன், அதே தேவசோமாதான். அவனுக்கு ஆசனம் கொடுத்து உபசரித்தான் சித்திரமாயன். தேவசோமா சுற்றும் முற்றும் வியப்புடன் பார்த்தான். பல்லவ இளவரசன் தன்னை ஒரு பொருட்டாக மதித்து அரண்மனைக்கு அழைத்தது அவனுக்கு பிரமிப்பாக இருந்தது. தேவசோமா, இன்று அந்நிய நாட்டு போட்டி வீரர்கள் தங்கியிருக்கும் விடுதிக்கு வந்திருந்தேன். போட்டிக்காக நீங்கள் ஒத்திகை பழகுவதை பார்க்கத்தான் வந்திருந்தேன் என்று பேச்சை ஆரம்பித்தான் இளவரசன். தங்களை பார்த்தேன் இளவரசே. தாங்கள் வெகு நேரம் இலங்கை வில்லாளியின் திறத்தை கண்டு வியந்து நின்றதையும் கவனித்தேன். ஓ ஆமாம், அந்த வில்லாளி மகா சூரனாக இருக்கிறானே, அவனுடைய வில் திறமையை கண்டு நான் பிரமித்து போனேன். அவன் பெயர் என்ன? சுகதாசன். இலங்கை தீவிலேயே, ஏன் உலகத்திலேயே இவனை மிஞ்சிய வில்லாளி கிடையாது, பெருமையாக கூறினான் தேவசோமா. நான் கண்டேனே, அற்புதம். தூரத்தில் 3 மரங்களுக்கு அப்பால் அம்மரங்களின் கிளைகளினூடே தெரிந்த இலக்கை குறிவைத்து அவன் அம்பெய்ததை பார்த்தேன். 3 மரங்களில் இருந்தும் ஒரு இலையை கூட சேதப்படுத்தாமல் அம்பு கிளைகளினூடே புகுந்து 3 மரங்களையும் கடந்து இலக்கை தாக்கியதே. அற்புதமான திறமை என்று புகழ்ந்தான் சித்திரமாயன். பிறகு சொன்னான், பல்லவ சாம்ராஜ்யமும் இலங்கை அரசும் நெருங்கிய நட்புறவு கொண்டவை. என்னுடைய பாட்டனாருக்கு முப்பாட்டனாராகிய நரசிம்மவர்ம பல்லவர் காலத்திலிருந்தே நட்பும் உதவியும் தொடர்ந்து வளர்ந்து வந்திருக்கின்றன. நரசிம்மவர்மர் காலத்தில் இலங்கை அரசின் உதவிக்காக எங்கள் கடற்படையே சென்றிருக்கிறது. நானும் இது பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் இளவரசே. இலங்கை தீவு இந்த தமிழகத்திற்கு எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறது. இப்போது எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. அதாவது பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய உதவியை உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் என்று சித்திரமாயன் கூறியதும் தேவசோமா உணர்ச்சி வசப்பட்டவனாய், இளவரசே, தங்களுக்காக என் உயிரை வேண்டுமானாலும் பணயம் வைக்கிறேன் என்றான். நான் கேட்கும் இந்த உதவியை மட்டும் நீ நிறைவேற்றி வைத்தால் இந்த நாடு உன்னுடைய உதவியை ஒரு நாளும் மறக்காது தேவசோமா. இலங்கையிலிருந்து வந்திருக்கும் வீரர்களுக்கு நீதானே தலைவன். 3 பேர்கள் மட்டுமே வந்திருக்கிறோம் இளவரசே. இலங்கை மன்னர் என் தலைமையில்தான் அனுப்பியிருக்கிறார். சுகதாசன் மூலமாகத்தான் இந்த உதவியை நிறைவேற்றி வைக்க முடியும். தலைவன் என்பதால் நீதான் அவனை இதற்கு சம்மதிக்க வைக்க வேண்டும். தங்கள் கடமையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது எங்கள் கடமை இளவரசே என்றான் தேவசோமா. என்னுடைய விருப்பம் நிறைவேறினால் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய உதவி கிட்டும். நீங்கள் இலங்கைக்கு திரும்பும்போது மிகுந்த செல்வங்களோடு செல்ல வாய்ப்பு உண்டு. இளவரசே, தங்களுடைய வெகுமதிகளை விட தங்களுடைய அன்பை நான் பெரிதும் மதிக்கிறேன். நீ கொஞ்சம் வெளியே போயிரு. என்னுடைய மெய்காப்பாளன் மற்ற விஷயங்களை உனக்கு தெரியப்படுத்துவான் என்று கூறிய சித்திரமாயன் கையை தட்டினான்.
வெளியே காத்து நின்ற வானராயன் உள்ளே வந்ததும் தேவசோமா வெளியே சென்றான். அன்று மாலையில் பௌத்த கடிகையிலிருந்து வெளியே புறப்பட்ட உதயச்சந்திரன் மிகுந்த உற்சாகத்தோடு இருந்தான். அந்த நேரத்தில் ராஜன் நம்பூதிரியை சந்திப்பதாக சொன்னதை மறந்தே போனான். அவர்கள் இருவரும் முதலாக கைலாசநாதர் கோயிலுக்குள் சென்று வருவது என்று முடிவு செய்திருந்தார்கள். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு டெங்லி தங்கியிருந்த சீன தோப்பை விசாரித்து கொண்டு கிளம்பினான். காஞ்சி கோட்டைக்கு வெளியே தெற்கு மதிலை அடுத்து பல மரங்கள் அடர்ந்த ஒரு பெரிய தோப்பு இருந்தது. அதில் சீன குடியிருப்பு ஒன்றும் அமைந்திருந்தது. வாணிபத்துக்காக காஞ்சிக்கு அடிக்கடி வரும் சீன வணிகர்கள் சிலர் அந்த தோப்பில் ஒரு சிறு குடியிருப்பை அமைத்திருந்தார்கள். மொத்தம் 20 வீடுகள் இருந்தன. அவற்றில் டெங்லியின் வீடும் ஒன்று. இதே போல வேறு சில குடியிருப்புகளும் கோட்டைக்கு வெளியே அமைந்திருந்தன. காஞ்சியின் நெருக்கடியையும் கூட்டத்தையும் இரைச்சலையும் விரும்பாத செல்வந்தர்கள் கோட்டைக்கு வெளியே தோப்புகளில் மாளிகைகளை கட்டியிருந்தனர். காஞ்சி கோட்டைக்குள்ளிருந்து வெளியே வந்த உதயச்சந்திரன் சற்று தயங்கி நின்றான். இனி அவன் கோட்டைக்குள் மறுநாள் காலையில்தான் போக முடியும். அஸ்தமனத்துக்கு பிறகு கோட்டை வாயிலையும் மூடி விடுவார்கள். அகழி பாலத்தையும் உயரே தூக்கி விடுவார்கள். அன்று இரவு கோட்டைக்கு வெளியே இருந்த பௌத்த விகாரத்தில் தங்குவது என்று முடிவு செய்தவாறு சீன தோப்பை நோக்கி நடக்கத் தொடங்கினான். வழியில் ஒரு பெரிய தென்னந்தோப்பு குறுக்கிட்டது. அதன் வழியாக சென்றபோது தோப்பை அடுத்திருந்த நந்தவனத்தினுள் ஒரு சிறு கோயில் இருந்ததை கண்டான். இந்த இடத்தில் ஏன் கோயில்? காடு மாதிரி இருக்கும் இந்த இடத்தில் யார் வந்து தரிசனம் செய்ய போகிறார்கள் என்று சிந்தித்தவாறே நடந்தான். டெங்லியின் வீட்டை அடைந்த போது உதயச்சந்திரனை முதலில் வரவேற்றது மறுகொழுந்து வாசனைதான். வீட்டு திண்ணையில் மறுகொழுந்து செடிகள் வளர்ந்திருந்த மண் பானைகள் இருந்தன. செடிகளின் அடிமண்ணில் தெரிந்த ஈரத்திலிருந்து லீனா சற்று நேரத்துக்கு முன்புதான் அவற்றிற்கு தண்ணீர் ஊற்றியிருக்கிறாள் என்று நினைத்தபடியே வாசற்படியை கடந்து உட்பக்கம் எட்டி பார்த்தான். உள் அறையில் கயிற்று கட்டிலில் அமர்ந்து ஏதோ ஒரு ஓலையை படித்து கொண்டிருந்த டென்லி திரும்பினார். உதயச்சந்திரனை கண்டதும் உற்சாகத்தில் உரத்த குரலில் வரவேற்றார். அவருடைய குரலை கேட்டு வீட்டினுள் இருந்து லீனா ஓடி வந்தாள். அவளை தொடர்ந்து மற்ற பெண்களும் முன் அறைக்கு விரைந்து வந்தனர். லீனா கவலையின்றி சற்று தெளிவடைந்திருந்தாள். உதயச்சந்திரனை கண்டதும் அவள் முகத்தில் தோன்றிய மலர்ச்சி அவனுக்கு உற்சாகமூட்டியது. சற்று நேரம் டென்லி வீட்டில் உள்ளவர்களுடனும் பேசி கொண்டிருந்தான். பிறகு வீட்டு தோட்டத்தை சுற்றி காட்டுவதாக அவனை அழைத்து கொண்டு லீனா தோட்டத்துக்கு சென்றாள். போகும்போதே அவனுக்காக மறு கொழுந்தை சரமாக கட்டி பந்து போல சுருட்டி வைத்திருந்ததை கொடுத்தாள். அதை வாங்கி முகர்ந்து ரசித்து கொண்டே அவனை தொடர்ந்து தோட்டத்துக்குள் நடந்தாள். இப்போது லீனாவிடம் கவர்ச்சி சற்று கூடியிருப்பதாக உணர்ந்தான். கண்வலி வியாதியுள்ள கண்களைப் போல இடுங்கி இருந்த அவளுடைய கண்கள் கூட அவனுக்கு அப்போது அழகாக தோன்றின. அவள் கண்களில் இருந்த குழந்தைத்தனம் அவன் மனதுக்கு இதமாக இருந்தது. அவள் முன்னே உற்சாகமாக நடந்து சென்றபோது அவளுடைய நடையழகும் பின்னழகும் அவன் மனதில் குறுகுறுப்பை உண்டு பண்ணின. தோட்டத்தின் எல்லா பகுதிகளையும் காட்டினாள். அங்கிருந்த பழ மரங்கள், தென்னந்தோப்பு, மலர் செடிகள் எல்லாவற்றையும் காட்டி அவள் வர்ணித்து கொண்டிருந்த போது அத்தனை அழகும் லீனாவிடம்தான் இருக்கிறதே என்று அவனுடைய மனம் சொல்லிற்று. அவனுடைய பார்வை தன் மீது ஆழ பதிந்ததை உணர்ந்த லீனாவின் முகம் சட்டென்று நாணத்தால் சிவந்தது. வெட்கப்பட்ட போது அவளுடைய கண்கள் இன்னும் சுருங்கியது. வேடிக்கையாகவும் இருந்தது, கவர்ச்சியாகவும் இருந்தது. கப்பலிலோ மாமல்லபுரத்திலோ அவளை அவன் நன்கு கவனிக்கவில்லை. அப்போதிருந்த சூழ்நிலையும் அவளை அவன் கூர்ந்து கவனிக்கும்படியாகவும் இல்லை. ஆனால் இப்போது சாவதானமாக காண நேர்ந்த போதுதான் அவளுடைய அழகின் தன்மை முழுவதையும் உணரத் தொடங்கினான். தினமும் அவனுடைய பார்வையில் பட்டு கொண்டிருந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு இல்லாத ஒருவித கவர்ச்சி சீன நாட்டு லீனாவுக்கு இருப்பதாக எண்ணினான் உதயச்சந்திரன். தினமும் பார்த்து அலுத்து போன தமிழ் பெண்களின் சாடைகளில் இருந்து வேறுபட்டு அமைந்திருந்த லீனாவின் அழகு அவனை மிகவும் கவர்ந்தது. அவள் இடுப்புக்கு மேல் சட்டை அணிந்திருந்ததே கவர்ச்சியாக இருந்தது. அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஆண்களும் பெண்களும் சட்டை அணிவதில்லை. ஒரு துண்டைத்தான் மார்பில் போர்த்தி இருந்தார்கள். செல்வந்தர்கள் மார்பில் ஆபரணங்கள் அணிந்திருந்தார்கள். பெண்கள் மார்பை கச்சையால் கட்டி இருந்தார்கள். பாமர பெண்கள் கச்சை கூட அணியாமல் திறந்த மார்புடன் இருந்தனர். தமிழ்நாட்டில் குடி புகுந்திருந்த யவனர்களும் சீனர்களும் மட்டுமே சட்டை அணிந்திருந்தார்கள். அந்த பெண்கள் சட்டை அணிந்து திரிந்ததை கண்டு தமிழர்கள் வியந்தார்கள். மெய்ப்பை புக்கும் யவனர் என்றும் மெய் மூடும் சீனர் என்றும் அவர்களை அழைத்தனர்.
பிற்காலத்தில் வெளிநாட்டு முகமதிய பெண்களும் ஆண்களும் சட்டை அணிந்திருந்தார்கள். அவர்களை படம்புகு மிலேச்சர் என்று தமிழர் கூறி வந்தனர். லீனாவின் சிரிப்பும் சிரித்தபோது கண்கள் இடுங்கி ஒரு குழந்தையைப் போல மலர்ந்த முகமும் உயரத்துக்கு ஏற்ற எடுப்பான கவர்ச்சிமிக்க அங்கங்களும் தமிழை கிளி கொஞ்சுவது போல விசித்திரமாக உச்சரித்த விதமும் உதயச்சந்திரனின் மனதை ஆட்கொண்டது. இந்த தோட்டத்தில் ஒரு குழி அளவுக்கு மறுக்குழுந்தை பயிரிடப் போகிறேன் என்றாள் லீனா. மறுக்குழுந்து வாணிபத்தில் இறங்கிவிடப் போகிறாயா? இங்கே மறுக்குழுந்துக்கு நல்ல விலை இருக்கிறதாமே. செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டதோ? எனக்கும் பொழுது போக வேண்டாமா? தந்தையை இழந்த துக்கத்தை இந்த செடிகளோடும் கொடிகளோடும் பழகித்தான் மறக்க வேண்டும் என்றாள் லீனா. அவளுடைய கண்கள் கலங்கின. அவளுக்கு நேர்ந்த துன்பத்தை பற்றிய நினைவு அப்போதைய சூழ்நிலையை பாதித்து கொண்டிருந்தது. உதயச்சந்திரன் சிந்தையை திருப்ப முயன்றான். நான் பௌத்த கடிகையில் பணியாற்ற சேர்ந்து விட்டேன் என்றான். ஓ, உங்களுக்கு அந்த பணி பிடித்திருக்கிறதா? ஆமாம், கடிகையில் தங்கியிருக்கும் மாணவர்களை கண்காணிக்கும் பொறுப்பு என்னுடையது. மாணவர்களோடு பழகுவது உற்சாகமாக இருக்கிறது. உங்கள் கடிகையிலிருந்து தினமும் நீங்கள் வெளியே வர முடியுமா? அனுமதி தருவார்களா? ஏன் கேட்கிறாய் லீனா? சும்மா கேட்டேன் என்ற லீனா அருகில் இருந்த ஒரு செடியை அவளுடைய விரல்களால் வருடி கொடுத்தாள். கடிகையில் என்னுடைய பணிக்கு குறிப்பிட்ட நேரம் என்று எதுவும் கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் நான் வெளியே போய் வரலாம் என்று கூறி அவளை உற்று பார்த்தான் உதயச்சந்திரன். அவனுடைய பதிலில் அவள் மகிழ்ச்சி அடைந்ததை புரிந்து கொண்டான். போட்டி நடைபெறப் போகிறதே, பார்க்க வருவீர்களா? கட்டாயம் வருவேன். நாங்களும் வருவோம் என்று வகையுடன் கூறியவள் அவனை ஏறிட்டு பார்த்தாள். அப்போது அருகே இருந்த செடிகளுக்கு இடையில் சலசலப்பு கேட்டதை கவனித்த லீனா தலையை திருப்பி பார்த்தாள். சட்டென்று உதயச்சந்திரனை அப்பால் தள்ளினாள். பின்னால் நகர்ந்த உதயச்சந்திரன் திகைப்புற்றான். லீனா இடதுபுறத்தில் சுட்டி காட்டினாள். சற்று தள்ளி ஒரு பெரிய நாகம் ஆள் உயரத்திற்கு எழும்பி படமெடுத்து நின்றதை கண்ட உதயச்சந்திரன் திடுக்கிட்டான். நாகம் சற்றும் சலனமில்லாமல் கம்பீரமாக அவர்களை உறுத்து பார்த்து கொண்டிருந்தது. உதயச்சந்திரன் தலையை திருப்பி சுற்றும் முற்றும் தரையை நோக்கினான். பிச்சி பூச்செடியின் அருகில் கிடந்த கல் ஒன்றை சட்டென்று குனிந்து எடுத்தான். அவனது எண்ணத்தை புரிந்து கொண்ட லீனா அவன் கையை பற்றி கொண்டாள். ஐயோ வேண்டாம், அசையாமல் அப்படியே இருங்கள், அது தானாக போய்விடும். நாகத்தை கொல்லக்கூடாது என்பார்கள். லீனா, இது சாதாரண நாகமல்ல, ராஜ நாகம். கையை விடு, ஒரே எரியில் அதனுடைய தலையை சிதறடித்து விடுகிறேன். குறி தவறிவிட்டால் நம் மீது பாய்ந்துவிடும். நாம் தப்ப முடியாது, அசையாமல் இருங்கள். குறி தவறாது, ஒரே எரிதான். கையை எடு லீனா. வேண்டாம், எனக்கு பயமாக இருக்கிறது. அதோ தலையை கீழே போடுகிறது, அது போய்விடும். எழும்பி நின்ற நாகம் தலையை சுருக்கியவாறே மெல்ல கீழே சரிந்து தரையில் ஊர்ந்து புதருக்குள் மறைந்தது. லீனா பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவனுடைய கையை இறுக பற்றி கொண்டாள். போக விட்டு விட்டாயே, அதை கொன்றிருக்கலாம். ராஜநாகம் பொல்லாதது என்றான் உதயச்சந்திரன். பிறகு பயந்து விட்டாயா என்றான். இவ்வளவு பெரிய நாகத்தை பார்த்ததே இல்லை. ராஜநாகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். மலைகள் காடுகளில் தான் இது இருக்கும். மனித சஞ்சாரம் உள்ள இடத்திற்கு எப்படியோ வழி தவறி வந்திருக்கிறது. இந்த ராஜநாகம் ஒரு நேரத்தில் வெளியிடும் விஷம் 7 யானைகளை கொன்றுவிடுமாம். இது நல்ல பாம்புகளையும் மற்ற பாம்புகளையும் மட்டுமே ஆகாரமாக கொள்வதால் இதற்கு ராஜநாகம் என்று பெயர் வந்தது. மிகவும் கொடியது. ஓ, அது படம் எடுத்து ஒரு ஆள் உயரத்துக்கு நின்ற போது எவ்வளவு அழகாக இருந்தது. என்ன கம்பீரம்! அது நம்மை உற்று பார்த்ததுதான் பயங்கரமாக இருந்தது. லீனா, நாகத்திற்கு இமைகள் இல்லை. அதனால்தான் அதனுடைய பார்வை கொடூரமாக இருக்கிறது. பாம்பு, முயல் போன்ற பிராணிகளின் அந்த பார்வையின் கொடூரத்தை தாங்க முடியாமல் மயங்கி செயல் இழந்துவிடும். இந்த ராஜநாகத்தின் கண்களை கண்டதும் எனக்கு இந்நாட்டின் இளவரசனின் நினைவுதான் வந்தது. இதை தப்ப விட்டு விட்டாயே. திமிர் பிடித்த ராஜகுமாரன் மீது எறிவதாக நினைத்து கொண்டு இந்த ராஜநாகத்தையாவது கொன்று போட்டிருப்பேன். இளவரசன் மீது இவ்வளவு கோபமா? இந்த மாதிரி கொடிய பாம்பாக பிறந்து காடுகளில் திரிய வேண்டியவன் தவறி போய் அரண்மனையில் பிறந்துவிட்டான். இவர்தாம் இந்நாட்டின் சக்கரவர்த்தியாக முடிசூட போகிறவர். மகாவிஷ்ணுதான் மன்னராக பிறப்பார்கள் என்பார்கள். மகாவிஷ்ணு தனக்கு பதிலாக நரமாம்சம் தின்னும் ஒரு கொடிய ராட்சசனை இந்நாட்டில் இளவரசனாக பிறக்கும்படி அனுப்பிவிட்டார். இந்த நாட்டின் மீது விஷ்ணுவுக்கு என்ன கோபமோ
இதை கேட்டு லீனா சிரித்தாள். புதருக்குள் ராஜநாகம் ஊர்ந்து சென்ற சலசலப்பு கேட்டது. தோட்டத்துக்கு வரும்போது ஜாக்கிரதையாக வர வேண்டும். இது கொடிய நாகம். சாதாரண நல்ல பாம்பு மனிதனை கண்டவுடன் பயந்து ஓடும். ராஜநாகம் எதிர்க்கும். இருட்டுகிறது, சரி வா வீட்டுக்கு போய்விடலாம் என்றான் உதயச்சந்திரன். லீனா இன்னும் அவனுடைய கையை பற்றி கொண்டிருந்தாள். அவளுடைய ஸ்பரிசம் அவனுள்ளே இன்ப கிளர்ச்சியை உண்டு பண்ணியது. இன்னும் பயம் போகவில்லையா? கை நடுங்குகிறதே என்று கனிவோடு கேட்டவாறு அவளுடைய கையை மெல்ல வருடினான். நாணத்தால் அவளுடைய பார்வை தரையை நோக்கியது. தூரத்தில் காஞ்சி கோட்டையில் அந்தி நேரத்தை அறிவிக்கும் கொம்பொலி கேட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.